மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இளைஞரை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த மிட்டூர் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண் தனது இருசக்கர வாகனத்தில் ஆலங்காயம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு தன் சொந்த வேலைக்காக வந்துள்ளார். அப்போது ஒரு டீ கடைக்கு முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றபோது 2 இளைஞர்கள் வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதை பார்த்த அந்த பெண் கூச்சலிட்டதால் அருகில் இருந்தவர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று பொதுமக்கள் உதவியுடன் இளைஞர்களை பிடிக்க முயன்றபோது ஒருவர் தப்பி ஓடியுள்ளார். ஆனால் மற்றொரு இளைஞரை பொதுமக்கள் பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் 2 சக்கர வாகனத்துடன் இளைஞரை ஆலங்காயம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தப்பி ஓடிய மற்றொரு இளைஞரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரையில் சித்திரை திருவிழாவில் நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதில் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் யானைமலை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த கான் முகமது என்பவர் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றபோது அவ்வழியாக வந்த வாலிபர்கள் சிலர் கஞ்சா போதையில் இவரை அடித்து காயம் ஏற்படுத்தியுள்ளனர். படுகாயமடைந்த கான் முகமது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் அதே பகுதியில் உள்ள 2 கடைகளையும் அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போலீசார் கஞ்சா போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை கைது செய்தனர். மேலும் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வாலிபர்களையும் தேடி வருகின்றனர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் சகஜமாகிவிட்டதன் விளைவுதான் இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தெற்கு ரத வீதியைச் சேர்ந்தவர் சபரி என்ற தங்கபாண்டியன். இவர் சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த ராணி என்ற பெண்ணை காதலித்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு வயதில் ஆண் குழந்தை ஒன்றும் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கணவன் குடும்பத்தார் பெண்ணை இழிவாக பேசி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு கணவனும் உடந்தையாக இருப்பதாக கூறி ராணி தனது தந்தை மாசானதுரையிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தங்கபாண்டியனிடம் மாசானதுரை கேட்டபோது அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். இதையடுத்து ராணி பழனியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது காவல் நிலைய வளாகத்தில் வைத்து ராணியை தங்கபாண்டியன் மற்றும் அவரது குடும்பத்தார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பழனி மகளிர் காவல் நிலையத்தில் ராணி புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுநாள் வரை காவல்துறை சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தன்னையும் தனது குழந்தையின் வாழ்க்கையையும் பாதுகாக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உத்தமபாளையத்தில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பிடிஆர் காலனியில் வசிப்பவர் காமையன். இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் உத்தமபாளையம் தீயணைப்பு துறையில் தற்காலிக காவலர் பணி செய்து வரும் காமையன் உத்தமபாளையம் பைபாஸில் உள்ள உணவகத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது சென்னை நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த காமையன் உறவினர்கள் பொதுமக்கள் உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் குவிந்ததால் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மனைவியை கொலை செய்த வழக்கில் கணவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த அஸ்தினாபுரம் மகேஸ்வரி நகர் 2வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் வரப்பிரசாதம் விஸ்வாசம் தம்பதியினர். கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விஸ்வாசம் மீது வரப்பிரசாதம் சந்தேகப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நள்ளிரவு விஸ்வாசம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வரப்பிரசாதம் கத்தியால் மனைவியின் கழுத்தை வெட்டி கொலை செய்துள்ளார். இந்நிலையில் தனது தாயை கொலை செய்தது குறித்து மகள் ஆனந்தி கொடுத்த புகாரின் பேரில் சிட்லப்பாக்கம் போலீசார்
வரப்பிரசாதத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி எழிலரசி குற்றவாளி வரப்பிரசாதத்திற்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை என தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளி வரப்பிரசாதத்தை போலீசார் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று புழல் சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணிபுரிந்து வந்த ஜெயபாலன் என்பவர் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பயிற்சி வகுப்பு முடிந்து வீடு திரும்பிய போது சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் தேர்தல் பணியின் போது இறந்ததற்கான கருணைத் தொகை 15 லட்சம் ரூபாயை இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்க உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் முத்துக்காளிப்பட்டி பஞ்சாயத்து பகுதியில் வசிக்கும் ஜெயபாலன் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது படத்திற்கு மலர் தூவி மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரின் மனைவி மகேஸ்வரி, மகள் தாரணா, மகன் ஹிதேஷ் பாலாஜி ஆகியோருக்கு 13 லட்சமும், தாய் தந்தைக்கு 2 லட்சம் என மொத்தம் 15 லட்சத்திற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் உமா தனித்தனியாக வழங்கினார். அப்போது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மகேஸ்வரி உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.